Hi friends, நான் உங்கள் சிவா சிவில் இன்ஜினியர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் நிறைய டெக்னிக்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து ஒரு டி பிளாக்ஸ் வச்சு ஃபில்லர்ஸில் போடுறதா இருக்கட்டும், லோட் பேரிங்கில் நம்ம ஏஎஸ்சி பிளாக் பண்ணுறதா இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ். அதாவது ஸ்டேர்கேஸ் எல்லாம் வந்து நம்ம ஓவர் ஹேங்கிங்கில் சும்மா சின்ன பீசஸாக தொங்குற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அங்கே இந்த வீடு போய் பார்க்கலாம். இந்த வீடோட அவுட்புட் வந்து இப்போ சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. அது இப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க், ப்ளம்பிங் ஒர்க், இந்த மாதிரி ஒர்க் போயிட்டுருக்கு. பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோ நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஃபினிஷிங் வீடியோ தான் வரும். வாங்க இந்த வீடியோ போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்ட்ரன்ஸு. ஸோ இதில் வந்து சென்டரில் ஒரு சிட் அவுட் மாதிரி, ரெண்டு பக்கமும் வந்து நம்மளுக்கு திண்ணை மாதிரி, அதாவது ஃபுல்லாகவே பேசேஜ் வரும். மேலே வந்து ஓடு போட போகிறோம். இப்போதைக்கு பில்லர்ஸ் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த இடம் ஃபுல்லாக நமக்கு வந்து சாறுப்படி வரப்போகுது. அது இதில் உட்காந்துட்டு நம்ம பின்னாடி சாஞ்சிக்கிற மாதிரி ஒரு கர்வ் ஷேப்பில், அதுவும் சிமெண்ட்லேயே வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஹால் வந்து ஒரு 16x16 சைஸ் இருக்குது. இதில் இது உள்ளே என்ட்ரானோடனே நமக்கு நடுமுற்றம் வருது. ஸோ நடுமுற்றம் எப்படி பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து 4 பில்லர்ஸ், இந்த 4 பில்லருமே நமக்கு வந்து கான்க்ரீட் பில்லர்ஸில் தான் பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நம்ம வந்து இது பர்கோலா மாதிரி கிரில்லில் வரப்போகுது. ஸோ கிரில்லில் வந்து சென்டரில் நமக்கு வந்து மஸ்கிட்டோ நெட்டு, ரெயின் வாட்டர்லாம் உள்ள மாதிரி பண்ண போகிறோம். இந்த இடத்துலலாம் நமக்கு வந்து சாறுப்படின்னு சொல்லிட்டு இது உட்கார்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல ஸ்கொயராக ஃபுல்லாக உட்கார்ற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இந்த வீட்டில் வந்து இந்த பக்கம் ஒரு 2 பெட்ரூம், இந்த பக்கம் ஒரு பெட்ரூம், கீழே வந்து நமக்கு 4 பெட்ரூம் வரப்போகுது. ஸோ இதில் இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம ரூஃபை ஃபுல்லாக பிரிச்சிட்டோம். ஸோ இப்போ மேலே வந்து பட்டி பார்க்க ஒர்க் போயிட்டுருக்கு இந்த பெட்ரூமில். ஸோ இந்த இடம் வந்து நமக்கு டைனிங் ஏரியாவிலேருந்து கிச்சனுக்கு ஒரு அக்சஸ் பாயிண்ட் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஓப்பன் கொடுத்துருக்குறோம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் எல்லா டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் எல்லாமே நமக்கு வந்து மெட்டலில் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எதுவுமே நமக்கு வந்து வுட் ஒர்க்கே கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து மெட்டலில் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய கிச்சன். இதில் பெரிய விண்டோ வரப்போகுது. மேலே எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு ஓப்பன். இங்கே ஸ்டோர் ரூம் ப்ளஸ் வந்து சைடில் வந்து வாஷ் ஏரியா. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஸ்டேர்கேஸ் ஒர்க் போயிட்டுருக்கு, ஒரு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஸ்டேர்கேஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா தான் இதோட டெக்னிக் தெரியும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். இதில் பீம்ஸ் இருக்கும், இது ஃபுல்லாகவே ஓவர் ஹேங்கிங்கில் இருக்கும், எந்த ஒரு டச்சுமே இருக்காது. இது வந்து பூஜை ரோட என்ட்ரி. இது மாஸ்டர் பெட்ரூம். பக்கத்தில் ஒரு ஸ்டடி ரூம் இருக்குது. ஸோ உள்ளே வந்து நம்ம எந்த வாலுமே நம்ம பிளாஸ்டரிங் பண்ண போகிறதில்ல. ஸோ எல்லாமே வெளியில் மட்டும் ஒரு பிளாஸ்டரிங் பண்ண போகிறோம். உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக டைரெக்டாக வால் பட்டி பேஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து பெரிய டாய்லெட். ஸோ டாய்லெட் வந்து ஒரு 16x10 சைஸ். இது கொஞ்சம் பெரிய டாய்லெட். பாத் டப்லாம் வைக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக இருக்கும்.
ஒரு பெட்ரூம். இந்த வீட்டோட அடுத்த ஸ்டேஜ் ஒர்க் வந்து நம்ம பெயிண்டிங்லாம் ஓரளவுக்கு ஒரு கோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுறோம். பை கைஸ்.